Starting with a boundary layer of the forest at which energy exchange occurs and some insulations return directly to the space. இன்சலேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சன்னோட லைட் தான் இன்சலேஷன்ஸ். அவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the insulations return directly to the space அப்படின்னா கிரவுண்ட் லேயர் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். ஸோ கிரவுண்டுக்கே இந்த சன்லைட் வராம நடுவுல ஏதோ ஒரு இடத்துல என்ன அப்படின்னா வந்த சன்லைட் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிருது. அந்த லேயருக்கான பேரு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபாரஸ்ட்ல நிறைய டைப் ஆஃப் லேயர் இருக்கு. அந்த டைப் நம்ம தெரிஞ்ச இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒவ்வொரு டைப்பா பார்த்தலாம். முதல் லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா எமர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்ட் லேயர் எல்லா ஃபாரஸ்டுமே கிரியேட் பண்ணது. சில லாங்கா வளரக்கூடிய ஃபாரஸ்ட் மட்டும் தான் இந்த லேயரை கிரியேட் பண்ணும். அடுத்து கேனபி. கேனபி ரொம்பவே இம்பார்ட்டன். ஏன்னா நிறைய ஸ்பீசிஸ் வாழ்றதுக்கு ஒரு இடமே அந்த கேனபியோட பிளேஸா தான் இருக்கும். அடுத்து அண்டர் ஸ்டோரி. அடுத்து ஃபாரஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர் அதுவும் நீங்க ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன் அது. இங்க சாயில் என்னன்னா நியூட்ரியன் ரிச்சா இருக்காது. ஏன் நியூட்ரியன் ரிச்சா இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லீச்சிங் நிறைய நடக்கும். லீச்சிங் ஏன் நடக்குது அப்படின்னா அதிகமான ரெயின்ஃபால் இருக்கு, அதனால லீச்சிங் நடக்குது. அதனால சாயில் நியூட்ரியண்டா இருக்காது. ஜஸ்ட் அடிஷனல் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. ரைட்டா? இப்ப அவன் கேட்ட கொஸ்டின் என்னன்னா எந்த லேயர்ல என்ன அப்படின்னா நம்மளோட சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் அப்படின்னா அது கேனபியோட லேயர். ஏன்னா இது ரொம்ப என்னன்னா தின்னா இருக்கும், உள்ளேயே சன்லைட் வர முடியாது. ரைட்டா? ஸோ அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு நம்மளோட ஆன்சர் ஃபாரஸ்ட் கேனபி. இதுலதான் என்னன்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அட் த சேம் டைம் இன்சுலேஷன்ஸ் ரிட்டர்ன் டைரக்ட்லி டு த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் எதை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா ஓஷன் கரண்ட் பத்தி தான் கேட்கறாங்க. நம்ம ஓஷன் கரண்ட் படிக்கும்போது ரெண்டு டைப் படிப்போம். ஃபர்ஸ்ட் டைப் வார்ம் ஓஷன் கரண்ட், செகண்ட் டைப் கோல்டு ஓஷன் கரண்ட். இப்ப என்னன்னா எது வார்ம் ஓஷன் கரண்ட், எது கோல்டு ஓஷன் கரண்ட், அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாவே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் லெவல்ல என்னன்னா ஓஷன் கரண்ட் இருக்கு அப்படின்னு படிச்சலாம். முதல்ல வார்ம் ஓஷன் கரண்ட்டுக்கு ஒரு ஷார்ட் கட். இது என்னன்னா பி ஆட் பண்ணிக்கும். தென் கேஏஜி டைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கும்போது இது நம்ம மைண்ட்ல ரொம்ப நாள் இருக்கும். அட் த சேம் டைம் என்னன்னா மறக்காது. ரைட்டா? இப்ப 10 கேஜி டைல்ஸ் இது எப்படி நான் கேஜி டைல்ஸ் அப்படின்னு என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆடு கூட ரொம்ப நீங்க பாத்துருக்கலாம். கீர்த்தி சுரேஷ் கூட ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுக்காக ஜஸ்ட் வச்சுக்கோங்க. இப்ப பி ஃபார் என்னன்னா பிரேசில் வரும். இ ஃபார் என்ன ஈஸ்ட் ஆஸ்திரேலியா கரண்ட் வரும். என் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் வரும். கே ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோஷியோ கரண்ட் வரும். அடுத்து ஏ ரெண்டு ஏ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ அகுல்காஸ் கரண்ட், இன்னொரு ஏ வார் அலாஸ்கா கரண்ட், ஜி ஃபார் என்ன கல்ஃப் ஸ்ட்ரீம். இப்ப என்ன சொல்லலாம், தென் கேஏஜி டைல்ஸ் அப்படின்னு வந்தாவே இது எல்லாமே ரிலேட்டட் டு வார்ம் கரண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது இல்லாம கோல்டு கரண்ட் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னு இந்த லெப்ரடா கரண்ட் கோல்டு கரண்ட், அதே மாதிரி கலிபோர்னியா கோல்டு கரண்ட், பெரு என்னன்னா கோல்டு கரண்ட், பெங்குலியா என்ன கோல்டு கரண்ட், வெஸ்ட் ஆஸ்திரேலியா கரண்ட் கோல்டு கரண்ட், ஒயாஷியோ என்ன கோல்டு கரண்ட். இது எல்லாமே இம்பார்ட்டன்டான கரண்ட். ரைட்டா? இப்ப அவன் கொஸ்டினுக்கு வந்தாங்களே அவன் என்ன சொல்லியிருந்தான், கல்ஃப் ஸ்ட்ரீம் இஸ் வார்ம் ஓஷன் கரண்ட். எஸ், கல்ஃப் ஸ்ட்ரீம் என்னன்னா வார்ம் கரண்ட் தான். அதே மாதிரி நார்த் அட்லாண்டிக் ட்ரிப்டுமே வார்ம் கரண்ட். லெபரடார் இஸ் அ கோல்டு கரண்ட் தான். கலிபோர்னியா கரண்ட் இஸ் அ வார்ம் கரண்ட் டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் கலிபோர்னியா என்ன கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு கரண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ கலிபோர்னியா எங்க இருக்கு, இது ரிலேட்டட் என்னன்னா கோல்டு கரண்ட். அப்ப என்ன வரும், இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தப்பா இருக்கு. ரைட்டா? ஏன்னா இந்த கலிபோர்னியா இஸ் கோல்டு கரண்ட் அப்படின்னு வரும். அப்ப கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் நாட் கரெக்ட், அதனால டி தான் நாட் கரெக்ட் வரும். ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம லாஜிக்கலா ஆன்சர் பண்ணலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மேப்ஸ் ஆர் கரண்ட் சொல்றாங்களே. இதுல முதல் ஸ்டேட்மெண்ட் மேப்ஸ் தட் மெயின்டைன் ட்ரூ ஷேப் ஆஃப் த ஏரியாஸ் ஆர் நோன் அஸ் என்னன்னா கன்ஃபார்மல் மேப் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கன்ஃபார்மல் மேப் அப்படின்னு வேர்டு எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். அதனால ஜஸ்ட் என்ன ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இதையாகான்னு தெரியல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், த மேப் ஆர் யூஸ் டு ஷோ ஸ்பாட்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நம்மளுக்கு தெரியல, அதனால இதையும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். தேர்டு பாருங்க, மேப் கேனாட் ஷோ ரூட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். மேப்போட அப்ளிகேஷனே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரூட்டை காமிக்கிறதா ஒன் பிளேஸ் டு அனதர். டெஃபினட்டா எப்படி இது கெனாட் அப்படின்னு வரும். ஸோ அதனால என்ன சொல்லலாம், இது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா தப்பான ஸ்டேட்மெண்ட். இப்ப அவன் கேட்டிருக்கிறது கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்கான். தேர்டு வராத என்னன்னா தேர்ட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிங்க. ஏன்னா தேர்ட் இன்கரெக்ட். அப்ப ஒரே ஒரு ஆப்ஷனா லெஃப்ட் இருக்கு, ஆன்சர் சி தான் இருக்கும். ரைட்டா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா ஜஸ்ட் விட்டு போறதை விட
அதை நம்மளோட எலிமினேஷன் டெக்னிக் மூலம் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் வச்சு எலிமினேட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆன்சர் கிடைச்சது. ரைட்டா? ஸோ இப்போ இந்த மேப்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 டைப் ஆஃப் வந்து மேப் இருக்குன்னு சொல்றாங்க. கன்ஃபார்மல் மேப் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு ஈக்குவல் ஏரியா மேப். இந்த கன்ஃபார்மல் மேப் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா, சிஸ்டர்வத வந்து ஷேப், அவங்க வந்து என்ன ஷேப் தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. எதை விட அப்படின்னு பார்த்தோன்னா ஏரியா விட. ஆனா ஈக்குவல் ஏரியா மேப் பேர்லயே இருக்கு, ஏரியா தான் இம்பார்ட்டன்ட். ப்ரிசர்வ் த ஏரியா தென் த வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆஃப் வந்து ஷேப். ரைட்டா? அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபார்மல் மேப், ஈக்குவல் ஏரியா மேப் அப்படின்னு 2 டைப் ஆஃப் மேப் இருக்குன்னு ஜஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டவே வந்து மோர் தென் எனஃப். ரைட்டா? ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கிரேட் சர்க்கிள் இஸ் நாட் கரெக்ட்னு சொல்றாங்களே. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி கிரேட் சர்க்கிள் அப்படின்னா என்ன வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கிரேட் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நான் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து எப்படி ஃபாஸ்டா போகணும் அப்படின்னா லாட்டிடியூட்ல போகணும். அதாவது சேமான லாட்டிடியூட்ல வந்து நம்ம டிராவல் பண்றோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா என்ன சொல்லலாம், ஃபாஸ்டா வந்து என்ன ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நியூயார்க் சிட்டி வந்து எடுத்துக்கோங்க. இங்க வந்துன்னா லிஸ்பான் எடுத்துக்கோங்க. லிஸ்பான் வந்து போர்ச்சுகலோட வந்து கேபிட்டல். ஸோ நியூயார்க் சிட்டி எங்க இருக்கு அப்படின்னா யூஎஸ்ல இருக்கு. ரைட்டா? இந்த ரெண்டுமே வந்து ஒரே லாட்டிடியூட்ல வந்து இருக்கு. இந்த லாட்டிடியூட் சேமான லாட்டிடியூட்ல வந்து டிராவல் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5550 கிலோமீட்டர் வருதுன்னு சொல்றாங்க. இதுதான் ஆல்ரெடி வந்து நம்ம அந்த கிரேட் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தது. ஆனா கிரேட் சர்க்கிள் அப்படின்னு ஒரு புது ஒரு கான்செப்டை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, நீங்க லாட்டிடியூட் வைஸ் பார்க்காம அதை கொஞ்சம் வந்து சின்கரனைஸ் பண்ணுங்க. சின்கரனைஸ் பண்ணிட்டு நீங்க டிராவல் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுக்கான டிஸ்டன்ஸ் இன்னமும் கம்மியாகும், ஃபாஸ்டா வந்து என்னன்னா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேதான், அதே 2 சிட்டிக்குள்ள டிஸ்டன்ஸ் இப்ப பாருங்களேன் எவ்வளவுன்னா 5405 கிலோமீட்டர். அப்ப அப்ராக்சிமேட்லி என்னன்னா 145 கிலோமீட்டர் வந்து என்ன ஆகுது இந்த இடத்துல சேவ் ஆகுது. ரைட்டா? இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, நம்மளோட டிரான்ஸ்போர்ட் பர்டிகுலர்லி வந்து என்ன அப்படின்னா ஃபிளைட் டிரான்ஸ்போர்ட் பைலட்லாம் இதை தான் யூஸ் பண்ணி ரொம்பவே ஃபாஸ்டா போறாங்க. இது மூலம் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூல் வந்து சேவ் ஆகும். ரைட்டா? ரெண்டாவது வந்து டைமுமே வந்து சேவ் ஆகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது நம்ம டைம் ஃபாஸ்டா வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் வந்து கிரேட் சர்க்கிள். ரைட்டா? ஸோ இப்போ வந்து நான் 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவன் என்ன சொல்லியிருந்தான், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு தானே கேட்டிருந்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவ்ரி கிரேட் சர்க்கிள் டிவைடர் எர்த் இன்டு 2 வந்து என்ன அப்படின்னா இன்டு ஈக்குவல் ஹார்ட்ஸ். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்மளோட கிரேட் சர்க்கிள் வந்து என்னன்னா அந்த லாட்டிடியூட கொஞ்சம் சின்க்ரோனைஸ் பண்ணி வந்து டிவைட் பண்ண தான் போகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவ்ரி கிரேட் சர்க்கிள் இஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எர்த். இது கொஞ்சம் டவுட்டா இருக்கணும். தேர்ட் பாருங்க, எவ்ரி அதாவது கிரேட் சர்க்கிள் மார்க்கர் லாங்கஸ்ட் வந்து டிராவல் ரூட். தப்பு, லாங்கஸ்ட் கிடையாது. ஏன்னா இந்த கிரேட் சர்க்கிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா ஷார்டஸ்ட் வந்து என்ன டிராவல் ரூட் அப்படின்னு வந்து எடுக்க முடிஞ்சது. ரைட்டா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தப்பா இருக்கு. அவன் கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் நாட் கரெக்ட். அதனால சி தான் வந்து என்னன்னா கரெக்டா இருக்கும். ரைட்டா? ஃபோர்த் பாருங்க, கிரேட் சர்க்கிள் இஸ் அ லார்ஜஸ்ட் சர்க்கிள் தட் கேன் ட்ரான் அரௌண்ட் வந்து எர்த் த்ரூ வந்து 2 பர்டிகுலர் பாயிண்ட்ஸ். இதுக்குமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா சி தான் ஒரு. ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு வந்து நார்மல் லேப்ஸ் ரேட். நார்மல் லேப்ஸ் ரேட் தெரியணும்னா உங்களுக்கு 2 தெரிஞ்சிருக்கும். ஒன்னு ஆல்டிடியூட் வந்து என்ன தெரியணும், அதே மாதிரி வந்து என்ன இது எதோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னா டெம்பரேச்சரோட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஆல்டிடியூடுக்கும் டெம்பரேச்சருக்கு என்னன்னா இன்வெர்ஸ்லி வந்து ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. அதாவது ஆல்டிடியூடு வந்து நம்ம உயரம் வந்து மேல ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது கான்செப்ட் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர்ல மட்டும்தான் நடக்கும். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்டா? சரி, இதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நான் மேல ஏறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நார்மல் லேப்ஸ் ரேட். அப்ப அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டெம்பரேச்சர் இஸ் வந்து highest at the ground level and decreases with வந்து increasing latitude altitude. இதுதான் கரெக்டான வந்து என்ன ஸ்டேட்மெண்ட். செகண்ட் பாருங்க, டெம்பரேச்சர் வந்து லோவஸ்ட் கிடையாது. ஏன்னா டெம்பரேச்சர் ஹையஸ்ட் ஆனது மேல போக போக வந்து நமக்கு டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதனால இதுவும் தப்பாயிரும். தேர்ட் பாருங்க, டெம்பரேச்சர் ரிமைன் ஸ்டேபிள் அட் வந்து இன்க்ரீஸ் டெஃபினட்டாவே கிடையாது. ட்ரோபோஸ்பியர்ல என்னன்னா போக 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 மேல ஏறும்போது வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ரைட்டா? ஃபோர்த் பாருங்க, டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் வித் வந்து இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் அண்ட் கிராஜுவலி வந்து ஸ்டார்ட் டிக்ரீசிங். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து கரெக்டா எடுத்துக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட். நார்மல் லேப்ஸ் ரேட் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளோட ட்ரோபோஸ்பியர்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால இதுவுமே வந்து தப்பாயிரும். ரைட்டா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க என்ன பார்த்தலாம். ஸோ இப்போ நம்ம அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா
ட்ரோபோஸ்பியரை பொறுத்தளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மேல போகும்போது வந்து என்னன்னா, நம்மளுக்கான டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஒன்ஸ் ஸ்ட்ராடோஸ்பியர் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நம்மளோட ஓசோன் லேயர் இருக்கனால. ஓசோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரேடியேஷன், சோலார் ரேடியேஷன வந்து அப்சர்வ் பண்றதுனால தான் இது வந்து ஹீட்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? அதனால ஸ்ட்ராடோஸ்பியர்ல மேல போக 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 வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் மீசோஸ்பியர் வந்துச்சுன்னா, அகைன் வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்த தெர்மோஸ்பியர் போகும்போது வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா? இது ஆர்டரா வந்து ஞாபகத்துல வச்சுங்க. இது எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து ட்ரோபோஸ்பியர்ல வந்து குறையுது, அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து குறையுது, அடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இத மட்டும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ட்ரோபோஸ்பியர்ல நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு 6.5 டிகிரிஸ் அதாவது 1 கிலோமீட்டருக்கு வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் மேல போகும்போது வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும். இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் இங்க என்ன வரும்? ஏ தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a tributary of வந்துன்னா பிரம்மபுத்திரா ரிவர்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டினை வந்து நம்ம எலிமினேஷன் மூலமா ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்களேன், காகா ரிவர் நம்மளுக்கு டெஃபினட்டாவே தெரியும். இட்ஸ் a tributary of வந்துன்னா கங்கா. அதனால இது வந்து என்னன்னா எலிமினேட் பண்ணிருங்க. அடுத்து வந்து என்னன்னா கோசி. கோசிமே என்ன சொல்லுவாங்கன்னா சாரோ ஆஃப் வந்துன்னா பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரோ ஆஃப் பீகார் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பீகார்ல அடிக்கடி வந்து என்ன அப்படின்னா இது வந்துன்னா ஃபிளட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப இதுவும் எதோட ட்ரிபியூட்டரினா கங்காவோட வந்துன்னா ட்ரிபியூட்டரி. அதனால இதையும் எலிமினேட் பண்ணிருங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு மாகி அண்ட் மனாஸ். மாகி ரிவர் என்ன அப்படின்னா குஜராத் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்லி வந்து ஃபியூ ரிவர் வந்து என்னன்னா எந்த சைடு வெஸ்ட் ஃப்ளோவா இருக்கும். அதுல சில இது வந்து என்னன்னா மாகி, அதே மாதிரி லூனி ரிவர், அதே மாதிரி வந்து என்னன்னா நம்மளோட நர்மதா பிளஸ் வந்து தாப்தி ரிவர் வரும் ரைட்டா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் வந்து ரிவர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவர் பார்த்தோன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா தான் இருக்கும். இது சில எக்ஸப்ஷனால ரிவர் இருக்குல்ல, அதுல வந்து என்னன்னா மாகி. மாகி குஜராத்னு வந்தாவே எப்படி பிரம்மபுத்திரா வரும். அதனால இதுமே எலிமினேட் பண்ணி அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா மானாஸ் ரிவர் தான் வரும் ரைட்டா. இப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா மானாஸ் ரிவர் நம்மளோட பிரம்மபுத்திரா ட்ரிபியூட்டரி ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணல, ஸ்ட்ரைட்டா வந்து போட்டு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க, எர்லாங் வந்துன்னா சாங்போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட பிரம்மபுத்திரா ஆரிஜினேட் ஆகுறது வந்து சைனால. அதோட பேர் வந்து எர்லாங் வந்து சாங்போ. அங்கிருந்து வந்து நம்மளோட அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து என்னன்னா யூட்டன் எடுக்கும். அப்ப சில ட்ரிபியூட்டரி வந்து ஜாயின் ஆகும். அதுல திபாங் ஒண்ணு, லோகித் வந்து, தான்ஸ்ரீ ஒண்ணு, சுபன்ஸ்ரீ ஒண்ணு, மனாஸ் ரிவர், அதே மாதிரி தீசா ரிவர் இதெல்லாம் வந்து ஜாயின் ஆகுதுங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மனாஸ் ரிவர் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் வந்து நம்மளோட பிரம்மபுத்திரா ரிவர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? 4th வரும். இதுல இருந்து என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர் சிஸ்டத்துல நிறைய ட்ரிபியூட்டரி வந்து என்னன்னா நம்ம தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் அப்கமிங்ல கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், கங்கா வாட்டர் இஸ் பீங் ஷேர்ட் வந்து ஃபாரகா வித் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கங்கா வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மியான்மர் அப்படின்னு இருக்கு. மியான்மர் வரவே வராது. ஏன் அப்படின்னா கங்கா வாட்டர் அவ்வளவு தூரம் வந்து போகவே போகாது ரைட்டா. ஈவன் மியான்மர் பக்கத்துல இருக்குது பிரம்மபுத்திரா. ஆனா பிரம்மபுத்திராவுமே வந்து மியான்மருக்குள்ள போகாதனால இது எக்ஸ்டென்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லாதனால இது எலிமினேட் பண்ணலாம். மிச்சம் மூணுல ஏதாவது ஒரு இதுதான் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த ஃபரக்கா இடத்துல வந்து கங்கா வாட்டரை வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம். அது எந்த ஸ்டேட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா பங்களாதேஷ். ஏன் பங்களாதேஷ் கூட வந்து நம்ம ஃபரக்கா இடத்துல கங்கா வாட்டர் ஷேர் பண்றோம்? இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா கொல்கத்தா ஃபோர்ட் இருக்கு சொல்றாங்கல்ல. கொல்கத்தா ஃபோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பிஸியான வந்து என்ன போர்ட். இந்த பிஸியான போர்ட் இருக்கணும்னா எல்லா டைமே வந்து ஷிப்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். ஷிப்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன நடத்தணும்? இந்த போர்ட் இடத்துல வந்து நம்மளோட வாட்டர் எப்போதுமே வந்துட்டு இருந்தா மட்டும்தான் இந்த ஷிப்மெண்ட் வந்து நடக்கும் ரைட்டா. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மளோட கங்கா ரிவர் வந்து மான்சூன்ல நிறையவே தண்ணி கொடுக்கும். பட் மான்சூன் இல்லாத டைம்ல வந்து தண்ணி வந்து நிறையமா இருக்காது ரைட்டா. இதை சால்வ் பண்ணும் போது, அதாவது சால்வ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதான் வந்து ஃபரக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வர வாட்டரை வந்து டைவர்ட் பண்ணி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இடத்துக்கு, அதாவது இந்த கல்கத்தா போர்ட்டுக்கு வந்து எப்போதுமே வந்து தண்ணி இருக்கிற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு யாரோட பர்மிஷன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ். ஏன் பங்களாதேஷ் அப்படின்னா கங்கா ரிவர் வந்து எங்கேயும் ஃப்ளோ ஆகுதுன்னா நம்மளோட பங்களாதேஷ்னால ஃப்ளோ ஆகுதுனால இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஒரு பேரேஜ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு உங்களோட வந்து அக்செப்டன்ஸ் தேவைன்னு சொல்லி வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிருப்பாங்க. அந்த ட்ரீட்டி சைன் பண்ணி அது எந்த இடத்துல டைவர்ட் பண்றாங்கன்னா ஃபரக்கா அப்படின்னு வந்து ஒரு பிளேஸ்ல தான் டைவர்ட் பண்றதுனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷோட தான் வந்து ஃபரக்கா ட்ரீட்டி சைன் பண்ணி கங்கா வாட்டரை வந்து நம்ம வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்டுன்னு சொல்றாங்களே. டெக்கான் பிளாட்டு எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தா பெனின்சுலர் பிளாட்டுக்குள்ள வரும். இப்ப பெனின்சுலர் பிளாட்டுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து டெக்கான் பிளாட்டு. அந்த டெக்கான் பிளாட்டுக்குள்ள இருக்கிற வந்து ஒன் பார்ட் தான் அந்த கொஸ்டினா கேட்டிருக்கான். இதுல சிவாலிக் ஹில்ஸ் இருக்கு பாருங்க. சிவாலிக் எங்க இருக்கும்? ஹிமாலயஸ் இருக்கும்.
ஏன் ஹிமாலயஸ் வந்து என்னன்னா நம்மளோட டெக்கான் பிளாட்டா வரப்போகுது, அதனால இது வந்து தப்புன்னு எடுத்துலாம். ரைட்டா? மிச்சம் 3 ஸ்டேட் மேல இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க வந்து பாருங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, நம்ம பெனின்சுலர் பிளாட்டோ, அதாவது இந்தியனோட பிசிக்கல் ஜியோகிராஃபில ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா நம்மளோட பெனின்சுலர் பிளாட்டோ. அந்த பெனின்சுலர் பிளாட்டோ நிறைய டைப் வரும். இங்க பாருங்க, ஆரவலிஸ், விந்தியான்ஸ், சாத்புரா, மகாதியோ, மைக்கால், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் எந்தனோட நம்மளோட பெனின்சுலர் பிளாட்டோ. இதுல கீழே இருக்கிறதா வந்து நம்மளோட டெக்கான் பிளாட்டோ அப்படின்னு வரும். இந்த டெக்கான் பிளாட்டோட சில எக்ஸ்டெண்டட் வேரியன் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட நார்த் ஈஸ்ட்ல இருக்கும். அது பேரு வந்து சிலாங் ஆர் மேகாலயா பிளாட்னு சொல்லுவாங்க. அது எல்ஸ் வந்து கர்பி அக்லாங் பிளாட்னு சொல்லுவாங்க. இந்த கர்பி அக்லாங் பிளாட்டோ யாரோட பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா டெக்கான் பிளாட்னு சொல்லுவாங்க. இந்த கர்பி அக்லாங்கும் இந்த டெக்கானையும் எது டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சோட்டா நாக்பூர் பிளேட் வந்து டிவைட் பண்ணும். ஸோ இது வந்து பேசிக்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, கேட்டது பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்னு சொல்லியிருக்கான். அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். கர்பி அக்லாங் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. ரைட்டா? மிச்சது பாருங்க, ஆரவலி, அதே மாதிரி சிவாலிக்ஸ், இது சாரி ஆரவலி அண்ட் வந்து விந்தியா, இந்த ரெண்டுமே எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பெனின்சுலர் பிளாட்டு கீழே வந்து வந்துடும். ரைட்டா? அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, நம்மளோட கர்பி அக்லாங் ஹில்ஸ் தான் வந்து கரெக்டான வந்து என்னன்னா பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்டோ அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் மோர் தென் 50% ஆஃப் ஏரியாஸ் அண்டர் ஜூம் கல்டிவேஷன் சொல்றாங்க. ஜூம் கல்டிவேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே ஸ்லாஷ் அண்ட் வந்து பேர்ன் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க, இதே நான் வச்சுக்கோங்க. ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன் ஆர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். இந்தியால நிறைய ஸ்டேட்ல வந்து என்ன ஷிஃப்டிங் அண்ட் ஸ்லாஷ் பேர்ன் கல்டிவேஷன் நடக்கும். அதுல நார்த் ஈஸ்ட்ல தான் வந்து நடக்கிறதுக்கு பேர் தான் ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க, என்னன்னா ஷிஃப்டிங் அண்ட் வந்து ஸ்லாஷ்மென்ட் கல்டிவேஷன். இப்ப அவங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஸ்டேட்ல வந்து 50% ஆஃப் த லேண்ட் ஏரியா வந்து இன்னமும் வந்து ஜூம் கல்டிவேஷன் ஃபாலோ பண்றாங்க அப்படிதான் கொஸ்டின். சரிங்களா? இப்ப இந்த ஜூம் கல்டிவேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு லேண்ட் எடுத்துன்னு வச்சுக்கலாம், 1 ஏக்கர் லேண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, நான் ஒரு இதை கல்டிவேட் பண்றேன். கல்டிவேட் பண்ணி 6 மாசம் வந்து கல்டிவேட் பண்றேன். கல்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, இந்த லேண்டே நான் வந்து என்னன்னா கண்டிப்பா கல்டிவேட் பண்ண மாட்டேன், இன்னொரு லேண்டுக்கு மாறுவேன். ரைட்டா? இப்ப இந்த லேண்டுக்கு மாறல, இதான் வந்து ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்றாங்க, ஷிஃப்ட் ஆகுதுல. சோ இந்த லேண்ட்ல என்ன பண்ணுவேன், அடுத்து நான் வந்து என்ன கல்டிவேட் பண்ணுவேன். ரைட்டா? ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஜஸ்ட் ஷிஃப்ட் மட்டும் ஆக மாட்டேன், அதோட சேர்த்து அந்த ஆல்ரெடி இருந்த லேண்டை வந்து பர்ன் பண்ணி விட்டு போயிடுவேன். ரைட்டா? இப்படி பர்ன் பண்ணும் போது வந்து என்னன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றதுக்கு பேரு நார்த் ஈஸ்ட்ல வந்து ஜூம் கல்டிவேஷன். இதுல எந்த ஸ்டேட் வந்து 50% ஆஃப் லேண்ட் ஏரியாவை வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு கொஸ்டின். ரைட்டா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஸ்டேட் ஆஃப் வந்து என்னன்னா மிசோரம். மிசோரத்துல தான் இன்னமும் என்ன பண்றாங்கன்னா 63% ஆஃப் லேண்ட் ஏரியா அண்டர் வந்து ஜூம் கல்டிவேஷன்ல இருக்கு. மணிப்பூர் பாருங்க, மணிப்பூர், திரிபுராலாம் ஜஸ்ட் வந்து 10% தான் இருக்கு. ஸோ இதோட ஒரு அடிஷனல் லேர்னிங் நம்ம என்ன இன்னும் லேர்ன் பண்ணணும்னா, இந்த ஜூம் கல்டிவேஷன் ஆர் ஷிஃப்டிங் அண்ட் ஸ்லாஷ்மென்ட் கல்டிவேஷனோட நேம் வந்து தெரிஞ்சிடும். ஜூம் ஃபார் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதே மாதிரி வந்து கம்லு வந்து என்னன்னா மணிப்பூர்னு சொல்லுவாங்க, பீப்பா வந்து என்னன்னா பஸ்தார், அதே மாதிரி வந்து பேவார் தகையா வந்து மத்திய பிரதேஷ், அதே மாதிரி பபாதாபி வந்து ஒரிசா, குமாரா இன் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வேல்ரே ஆர் வால்டர் வந்து என்ன அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், கீ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பென், குருவா வந்து என்ன ஜார்க்கண்ட் ரீஜன். இது ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து அப்கமிங் எக்ஸாம்ல இந்த மாதிரி பேர் வச்சு கூட வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நான் இந்தியா இயர் புக்ல தான் வந்து எடுத்திருக்கேன். ரைட்டா? ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசோரத்துல தான் இன்னமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் கல்டிவேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, மோர் தென் 50% அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது நம்ம மேப் ரீடிங் மூலம் தான் சால்வ் பண்ண முடியும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் ஆர் லேண்ட் லாக் அண்ட் டூ நாட் ஹேவ் அ இன்டர்நேஷனல் பவுண்டரி. ஆக்சுவலி இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு, நம்ம எந்த ஸ்டேட் வந்து லேண்ட் லாக் இருக்கு அப்படின்னு தெரியணும். அதே சேம் டைம்ஸ் அந்த ஸ்டேட் வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரி வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, அதுதான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பார்டர் பண்ற என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்கும் பார்த்தோம்னா, நம்மளோட குஜராத் வந்துடும், ராஜஸ்தான் வரும், பஞ்சாப் வரும், ஜம்மு வரும், அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் வரும், யூபி வரும். யூபி வந்து நேபல் இருக்குல்ல அதனால வரும். அதே மாதிரி பீகார் வரும், அதே மாதிரி இந்த இதுல சிக்கிம், நார்த் ஈஸ்ட்ல எல்லாமே வரும். இந்த சில வெஸ்ட் பெங்கால் வரும். ரைட்டா? இப்ப எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட லேண்ட் லாக் ஸ்டேட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஹரியானா, இங்க தனியா இருக்கும். மிச்சது வந்து இங்க மத்திய பிரதேஷ் இங்க இருக்கு. அதே மாதிரி வந்து என்னன்னா நம்மளோடது வந்து சத்தீஸ்கர் இருக்கும், ஜார்க்கண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல தெலுங்கானா வரும். இதுல நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வந்து என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா,
அதே மாதிரி வந்து என்னன்னா ஆந்திர பிரதேஷ், ஒடிசாலாம் வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சி பார்டர் இருக்கும். சி பார்டர்னால வந்து இந்த ஸ்டேட் நம்ம எடுக்க மாட்டோம் ரைட்டா. அப்ப 5 ஸ்டேட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட்லாக் ஸ்டேட். அது என்னன்னா ஹரியானா, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்ட். ஸோ இதுதான் வந்து என்னன்னா அவங்களுக்கான கொஸ்டினுமே கேட்டதுதான். ஸோ கரெக்ட் ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீல இருக்கு. பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் இருக்கும், ஹரியானா இருக்கும், ஜார்க்கண்ட் இருக்கும், மத்திய பிரதேஷ் இருக்கும், அதே மாதிரி தெலுங்கானா இருக்கும். மொத்தம் 5 ஸ்டேட் தான் வந்து லேண்ட்லாக் அண்ட் ஆல்சோ வந்து டு நாட் ஹேவ் வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரி அப்படின்னு சொல்லிடலாம் ரைட்டா. சரி ஓகே. அதே மாதிரி இதை நம்ம எலிமினேஷன் மூலம் சால்வ் பண்ண முடியும். எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஆந்திர பிரதேஷ் இருக்கு. ஆந்திரா வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கான சி பார்டர் இருக்கு, அதனால இது எலிமினேட் ஆயிடும் ரைட்டா. சி பாருங்களேன், நம்மளோட என்ன அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்துன்னா சைனாவோட வந்துன்னா லேண்ட் பார்டர் வரும், அதனால இதையும் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் டி ஆப்ஷன்லயும் வந்துன்னா ஆந்திர பிரதேஷ் இருக்கு, இது வந்துன்னா சி பார்டர் வரும், அதனால இதுவுமே எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துன்னா பி மட்டும் தான் இருக்கும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், அரேஞ்ச் ஃபாலோயிங் பாசஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன் சொல்றாங்களே. ஆக்சுவலி ஜியோகிராஃபில, அதுவும் பிசிக்கல் ஜியோகிராஃபி ஹிமாலயஸ்ல இருந்து என்னன்னா 3 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வந்து என்ன இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி டைப் அப்படின்னு பாக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்கன்னா ரிவர் சிஸ்டத்தை வச்சு கேட்பாங்க. அதாவது ஹிமாலயல் என்னென்ன ரிவர் சிஸ்டம் வருதோ அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் ரேஞ்ச். ஸோ மவுண்டனை வந்து என்னன்னா ஆர்டர் பண்ணி வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பாசஸ். ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து தேர்ட் டைப் பாசஸ் வச்சு தான் கேட்டிருக்கோம். இது நம்ம தெரிஞ்சதா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பாசஸ் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தலாம். இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாசஸ் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஹிமாலயன் சீரீஸ்ல இவ்வளவு பாசஸ் இருக்கு, எல்லாத்தையும் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், நம்ம நார்த் ஈஸ்ட்ல என்னென்ன பாஸ்லாம் இருக்கோ அதை நாவத்துல வச்சுக்கலாம் சரிங்களா. இல்ல சிக்கிம்ல வந்து 2 பாஸ் வரும். சிக்கிம்ல 2 பாஸ் வந்துன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் பார்த்தோன்னா நதுலா பாஸ் அப்படின்னு வரும், இன்னொன்னு வந்துன்னா ஜலப்லா பாஸ். இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா சிக்கிம்ல இருக்கு. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரே ஒரு பாஸ் இருக்கும், இது வந்துன்னா பொம்டிலா பாஸ் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இது வந்து நாவத்துல வச்சுக்கணும். இப்ப 3 பாஸ் வந்து நம்ம பார்த்தது நார்த் ஈஸ்ட். மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பாராலச்சாலா அதே மாதிரி வந்து ஷிப்கிலான்னு கேட்டிருந்தோம். பாராலச்சலா ஷிப்கிலா ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான் இருக்கு. ஆனா ஆர்டர் படி நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து வெஸ்ட் டு வந்து ஈஸ்ட் கேட்டதுனால வந்து வெஸ்ட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்னா பாராலச்சலா பாஸ் தான் வரும். இங்க வந்து பாராலச்சா நீங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்கும். 6th வந்து என்னன்னா பாராலச்சா இருக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா ஷிப்கிலா பாஸ் வந்து 7வது இருக்கும். ஸோ இங்கதான் வந்து என்னன்னா பாராலச்சா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா சிக்கிலா வந்து இந்த சைட்ல இருக்கு. அப்ப எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாராலச்சா, அதுக்கடுத்து ஷிப்கிலா, அதுக்கப்புறம் தான் வந்து ஜலப்லா. ஏன்னா ஜலப்லா சிக்கிம், பொம்டிலா வந்து அருணாச்சல் பிரதேஷ். இப்ப கரெக்டான ஆர்டரை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 கரெக்டா இருக்கும். ஏன்னா பாராலச்சலா பாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமாச்சல்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷிப்கிலாவும் ஹிமாச்சல்ல தான் இருக்கு. அதே மாதிரி வந்து ஜலப்லா சிக்கிம்ல இருக்கு. பொம்டிலா வந்து அருணாச்சல் பிரதேஷ். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது எலிமினேஷன் மூலம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் வந்து கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ஹை ஆல்டிடியூட் ஈஸ்டர்லி விண்டன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஜெட் ஸ்ட்ரீம் வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் இதை கரெக்டா சொல்ல முடியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்னினோ இஸ் வந்து வார்ம் மோஷன் கரெக்டான்னு சொல்றாங்க. அப்ப எல்னினோட வந்து கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எல்னினோ அப்பியர்ஸ் அலாங் த பெரு கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஜெட் ஸ்ட்ரீம் எல்னினோ கான்செப்ட்லாம் எங்க படிப்போம், நம்மளோட மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் வந்து கண்டிப்பா வந்து இதை பத்தி லேர்ன் பண்ணிடுவோம். இல்ல என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்னினோ கான்செப்ட் வந்து அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி வந்துன்னா லானினா கான்செப்ட் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா ஜெட் ஸ்ட்ரீம் வந்து படிச்சிருப்போம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீமோடனால தான் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துன்னா அக்கர் ஆகிறதுக்கே வந்து ஒரு ரீசன் ஆயிருக்கும் ரைட்டா. ஸோ இந்த மூணுமே வந்து படிக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஜெட் ஸ்ட்ரீமார் வந்து ஹை ஆல்டிடியூட் ஈஸ்டர்லி விண்டுன்னு சொல்றாங்கல்ல, ஞாபகத்துல வச்சுங்க. நம்மளோட மான்சூன் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா வெஸ்டர்லி வந்து என்னன்னா விண்டா இருக்கும். ஸோ வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து எங்க இருந்தோம்னா ஜெட் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுக்கு அந்த ஆரிஜின் பேரை தான் வந்து என்னன்னா அந்த விண்டாவே வச்சிருப்பாங்க. அதாவது வெஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெட் ஸ்ட்ரீம். அப்ப வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் சொன்னா அப்ப வெஸ்ட் டு ஈஸ்ட நோக்கி வந்து என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்ப இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீமார் வந்து ஹை ஆல்டிடியூட் ஆனா ஈஸ்டர்லி விண்டு கிடையாது. இட்ஸ் வந்து வெஸ்டர்லி வந்து என்ன அப்படின்னா விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. சோ அதனால என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு சொல்லிட்டாவே வந்து ஆன்சர் வந்து பாருங்களேன், முதல் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு எடுத்திருக்கேன். அப்ப இன்கரெக்ட் எடுத்தா அவன் கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் வந்து பி தான் வரும் 2 1 3. பட் அதோட சேர்த்து எல்னினோ கான்செப்ட் நம்ம தெரிஞ்சா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். சோ இப்ப எல்னினோ கான்செப்ட் தெரிஞ்சணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நார்மல் இயர் என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கணும், எல்னினோ இயர் என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். நார்மல் இயர்லயே ஆஸ்திரேலியாவோட வந்து ஈஸ்டர்ன் சைடு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான வந்து ஹை டெம்பரேச்சர் வரும். இந்த ஹை டெம்பரேச்சர் வரதுக்கான காரணம் ஒண்ணு வந்து என்னன்னா
ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட், அதாவது ஓஷன் கரண்ட் இருக்கும், அது வந்து ஒரு வார்ம் கரண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்கும், அதே மாதிரி வந்து லோ பிரஷர் வந்து கிரியேட் ஆகும், ரைட்டா. இது இந்த சைடு வந்து ஆஸ்திரேலியன் சைடு இருக்கும். அதே ஆப்போசிட்டா வந்து என்னன்னா நம்மளோட பெரு சைடு இருக்கும், அதாவது சவுத் அமெரிக்கா சைடு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல பெருகரண்ட் என்ன கரண்ட் சொல்லுவாங்கன்னா கோல்டு கரண்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, கோல்டு வாட்டர் வந்து அப்வெல்லிங் நடக்கும். கோல்டு வாட்டர் அப்வெல்லிங் நடந்துச்சுன்னா லோ டெம்பரேச்சர் இருக்கும். அப்ப லோ டெம்பரேச்சர் ஹை பிரஷர் இருக்கும். என்னவர் there is a high pressure அப்படின்னா விண்டோட மூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். விண்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, விண்ட் மூவ் ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர் நோக்கி போயிட்டு இருக்கும். அப்ப என்ன சொல்லிடும், இங்கதான் ஹை பிரஷர் இருந்தது, அதே மாதிரி இங்க லோ பிரஷர் இருந்தது. அப்ப விண்ட் மூவ் டுவர்ட்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல அகைன் அண்ட் அகைன் வந்து வார்ம் வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கும். இது மூலம் ரெயின்ஃபால் வந்து வந்துட்டு இருக்கும். எங்க அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவோட சைடு. சோ இப்ப எல்னினோ ஏல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் ஏல என்ன நடந்துச்சோ அது அப்படியே உல்டாவா மாறிடும். அதாவது ஆஸ்திரேலியன் சைடு வந்து என்னன்னா இப்போ வந்துன்னா கோல்டு வாட்டரா இருக்கும். அதே மாதிரி பெரு சைடு என்ன இருக்கும்னா வார்ம் வாட்டர் இருக்கும். தேர் இஸ் வார்ம் வாட்டர் அப்படின்னு பார்த்தா ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுல லோ பிரஷர் இருக்கும். இந்த இடத்துல கோல்டு இருக்கனால வந்துன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், லோ டெம்பரேச்சர் இருக்கும். லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஹை பிரஷர் இருக்கும், ரைட்டா. அப்ப விண்ட் மூவ்ரம் வந்து ஹை பிரஷர் டு லோ பிரஷர் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த டைரக்ஷன்ல விண்டோட மூவ்மெண்ட் இருக்கனால இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அகைன் அண்ட் அகைன் வந்து வார்ம் வாட்டர் வந்து சேர்றதுனால இந்த இடத்துல ரெயின்ஃபால் வந்து நிறைய கொடுக்கும். ஸோ இதன்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவை பொறுத்தளவுக்கு நார்மல் இயர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ரெயின்ஃபால் வந்து நல்லதா இருக்கும். அதே எல்னினோ இயரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவும் வந்து என்ன அப்படின்னா டெசர்ட்டா அதிகமான மழை பெய்யாது. இந்தியா சைடுமே வந்து என்ன மழை பெய்யாது. எந்த சைடு மழை பெய்யும்னா பெரு ரீஜன்ல தான் வந்து நல்லா மழை பெய்யும் இன் எல்னினோ இயர், சரியா. ஸோ இது வந்து என்ன கிரியேட் பண்ணும், ஃபிளட் அதே மாதிரி நிறைய டிசாஸ்டர் வந்து பெரு ரீஜன்ல கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்னினோ டைம்ல. இது பேசிக் கான்செப்ட். ஆனா அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தானா ஜஸ்ட் எல்னினோ அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தான். இங்க பாருங்க, எல்னினோ இஸ் அ வார்ம் மோஷன் கரண்ட். ஆமா தானே. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா எல்னினோ மீன்ஸ் வந்து எந்த இடத்துல அதிகமான வார்மான டெம்பரேச்சர் இருக்கோ அதுதான் வந்து என்னன்னா எல்னினோட இதுன்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்போது இட்ஸ் அ வார்ம் மோஷன் கரண்ட், அது வந்து கரெக்ட் தான். அதுக்கடுத்து பாருங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட், எல்னினோ அப்பியர் அலாங் த வந்து பெரு கோஸ்ட், அதுதான் பார்த்தோம். நார்மலான இயர்ல வந்து என்னன்னா ஆஸ்திரேலியா சைடு இருக்கும், அதே எல்னினோ சைடுல பெரு கோஸ்ட் கிட்ட வந்து என்ன நம்மளுக்கான வார்ம் மோஷன் கரண்ட் இருக்கிறதுனால தான் வந்து என்ன அதிகமான டெம்பரேச்சருக்கு லோவான வந்து ப்ரெஷருக்கு. ஸோ அகைன் ஐம் டெல்லிங் தட் இதோட இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா விண்டோட மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுதான் மட்டும் தான் இதை அப்ரோச்சே பண்ண முடியும். விண்ட் மூவ் ஃப்ரம் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அதே மாதிரி நம்மளுக்கான டெம்பரேச்சர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது டெம்பரேச்சர் வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஜியோகிராஃபி பொறுத்த அளவுக்கு வந்து இதோட ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனா இருக்கும். அதிகா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் லோவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து ஹையா இருக்கும், சரியா. ஸோ இது ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட். இதை வச்சு நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் எங்கன்னு வரும்னா 2 and 3 வரும். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுமே வந்துன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டவுட்ஃபுல்லா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா தப்பு அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடிச்சா ஆன்சரும் கொண்டு வர முடியும், சரிங்களா. ஸோ எந்த அப்ரோச் இருக்கும் ரெண்டுமே வந்து நீங்க அப்ரோச் பண்ண பாருங்க. எக்ஸாம் டைம்ல டெஃபினட்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், என்ன கேட்டிருக்காங்க, டைப் ஆஃப் பிளைன் அதே மாதிரி வந்து அதோட கேரக்டரோட ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்களே. ஸோ இது வரைக்கும் நம்ம ஜியோகிராஃபில பார்த்த கொஸ்டின் வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்டிருக்காங்க, பிசிக்கல் ஜியோகிராஃபில இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதான் பிசிக்கல் ஜியோகிராஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டைப்பா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஹிமாலயன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹிமாலயன்ல வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். செகண்ட் வந்து என்னன்னா நம்மளோட நார்தன் பிளைன்ஸ். இந்த கொஸ்டினை கேட்டது நார்தன் பிளைன். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெனின்சுலர் பிளாட்டோ அப்படின்னு வரும், ரைட்டா. ஸோ பெனின்சுலர் பிளாட்டுக்குள்ளதான் வந்து நிறைய பிளாட்டோ வரும். இதுலயே டெக்கானும் வந்து அடிஷனலா வரும். ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட கோஸ்டல் ரீஜன்ஸ் வரும். அடுத்து ஃபிஃப்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிஃப்த் வந்து நம்மளோட வந்து டெசர்ட் ரீஜன். ஸோ அந்த 5 ஆஸ்பெக்ட்ல தான் நம்மளோட பிசிக்கல் ஜியோகிராஃபி வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்னு இன்டெப்தா படிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் அப்கமிங்ல கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்ப அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது இதுல கேட்டிருக்காங்க நம்மளோட வந்து என்னன்னா நார்தன் பிளைன்ஸ்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல பாபர் அதே மாதிரி பங்கர் காதர் டெல்டா இது நாலுக்கும் வந்து என்னன்னா அதோட கேரக்டர் தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா. சோ இப்ப நார்தன் பிளைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிமாலயஸ் இருக்கு. ஹிமாலயஸ்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ரிவர் சிஸ்டம் வரும். இந்த ரிவர் சிஸ்டம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுறது என்னன்னா பாபர் தான் ஃபார்ம் ஆகும் சொல்லுவாங்க. பாபர் என்ன அப்படி மீன்ஸ் வந்துன்னா கிராவல், அதாவது சின்ன சின்ன கல்லுக்கெல்லாம் வந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேர்த்துரும், ரைட்டா. இந்த பாபரை வந்து நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், நம்ம முகல் டைனஸ்டி படிச்சிருப்போம். முகல் டைனஸ்டி கிரியேட் பண்ண ஒரு பாபர். அப்ப பாபர் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாபர் தான் வரும் அப்படின்னு சின்ன ஒரு ஷார்ட் கட்ஸ் வச்சுக்கோங்க, ரைட்டா. அடுத்து ஃபாலோட் பை நம்மளுக்கு என்ன வரும்னா தெரா ரீஜன் வரும். தெரா ரீஜனுக்கு அப்புறம் வந்து என்ன ஒன்னு பங்கர் இருக்கு, இன்னொன்னு காதர் இருக்கு. பங்கருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்டு அலுவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே காதருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நியூ அலுவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓல்டு அலுவியத்துல வந்து என்னன்னா லோக்கலா சொல்ற நேம் தான் வந்து கங்கர். இந்த கங்கர் ரீஜன் எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சஃப்ரானோட கல்டிவேஷனுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்டா. ஜஸ்ட் வந்து அடிஷனல் நோட் பண்ணிக்கிட்டேன். அப்ப பார்க்கும்போது என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த
நம்மளுக்கு ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாபர், அடுத்து தெரன், அடுத்துதான் பங்கர், அடுத்து வந்து காதர். காதர்ல வந்து என்ன அப்படின்னா நியூ அலுவியம் வந்து என்னன்னா எவ்ரி இயர் வந்து டெபாசிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரிவர் சிஸ்டம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பாபர் சாரி பாபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாபர் அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன பார்த்தோம்னா சின்ன சின்ன கல்லுகள்லாம் வந்து கொட்டி கிடக்கும். அப்ப வந்து என்னன்னா ஒண்ணுக்கு வந்து என்ன வரும், 3 தான் வரும், ரைட்டா. அடுத்து வந்து என்ன பங்கர். ஸோ பங்கர் மீன்ஸ் வந்து என்னன்னா இப்பதான் சோதம். பங்கர் மீன்ஸ் வந்து என்னன்னா ஓல்டு அலிவியம். ஓல்டு அலிவியம் அப்படின்னு பார்த்தா கங்கர் ரீஜன் அப்படின்னு வரும்னு சொன்னோம். அடுத்து காதர். காதர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அலிவியம் அப்படின்னு சொல்றோம். காதர் நியூ அலிவியம் வந்தாவே என்ன வரும்னா சில்ட். ஏன்னா நியூ அலிவியம் ரொம்ப ரொம்ப வந்து என்னன்னா சின்ன சின்ன துகள்களா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது வந்து என்னன்னா காதர். அதே மாதிரி டெல்டா. டெல்டாவை என்ன சொல்லுவோம்னா மார்ஷ் லேண்ட் கூடன்னு சொல்லுவோம்ல, அதனால வந்து என்னன்னா டிக்கு வந்து 1 வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். 3, 4, 2, 1 தான் வந்து கரெக்டா இருக்கு. சரிங்களா. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் பிசிக்கல் ஜியோகிராபி படிக்க போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆர்டரா படிச்சு வச்சுங்க. அதுல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டாலுமே வந்து ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ரைட். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா சென்சஸ் வந்துன்னா அட்டம்ப்டட் அப்படின்னு சொல்றாங்களே. சோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு என்ன தரும், ஓகே இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் ஆர் வந்து டேட்டா ஓரியன்டட். பட் ஜியோகிராபி பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஓரியன்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல நம்ம எலிமினேஷன் டெக்னிக் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எலிமினேஷன் யூஸ் பண்ண முடியாது, ஈவன் இயர்ஸ் வச்சு கேட்கும்போது. இப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல பாக்குறோம், நம்மளுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சா மட்டும் தான் வந்து ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லையா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறதான் பெஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா நம்ம 2 ஆப்ஷன்ல வந்து என்னன்னா நின்றுப்போம். ஒன்னு 1881 இல்ல 1872. 1881 தான் வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸா எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி வந்து என்னன்னா பண்ணது வந்து 1881. ஆனா 1872 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்சஸே வந்து ஆல் இந்தியா சென்சஸ் அட்டம் பண்ணது வந்து 1872. ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதோட அடிஷனல் என்னன்னா இந்த சென்சஸோட அட்வான்டேஜ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஏன் சென்சஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்து ரீசன் பாத்தீங்கன்னா பீப்புளோட வந்து ஒரு இன்டெப்த் வந்து அவங்களோட லைஃப் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சென்சஸோட இது வருது. ஆல்சோ வந்து என்னன்னா நம்மளோட வந்து பாலிசி எல்லாம் கொண்டு வரதுக்கு சென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். என்னதான் நம்ம வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அதே மாதிரி நேஷனல் வந்து என்ன அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாம்பிள் ஆர்கனைசேஷன் எடுத்த சர்வே இருந்தாலுமே அது வந்து ஒரு மேக்ரோ லெவல்ல தான் காமிக்கும். மைக்ரோ லெவல்ல வந்து என்ன பேசும். இந்த மைக்ரோ லெவல்ல பேசுறதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட பாப்புலேஷன் சென்சஸ். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, 1881 தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம கண்டினியூஸா எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சென்சஸ் எடுத்திருந்தோம். பட் சில எக்ஸப்ஷன்ஸ் நம்ம எடுக்கப்படாத இயர் என்ன 1881, 1991. ஏன் அப்படின்னா டியூ டு சம் வந்து என்னன்னா இன்டர்னல் டிஸ்பியூட்னால எடுக்கப்பட்டாங்க. பிளஸ் வந்து இந்த 2020 சென்சஸ் எடுத்திருக்கணும். பட் கோவிட்னால வந்து என்ன நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து போயிடும். 2021 எடுத்துரும். பட் இருந்தாலும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரிங்களா. சோ தெரிஞ்சுக்கிற வேண்டியது எப்ப அட்டம் பண்ணது அப்படின்னா 1872. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து பி தான் வரும், ரைட்டா. நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கணும் 1881 அப்படின்னு போட்டிருப்போம். ஏன்னா சென்சஸ் அப்படின்னு வந்தாவே ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஸ்டார்ட் ஆட்டி வந்தாலே 1881 எல்லாருமே படிச்சிருக்கோம். பட் கொஸ்டின்ஸ் அதை கேட்கல, எப்ப அட்டம் பண்ணாதான் கேட்டிருக்கேன். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும், ரைட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் வந்து போருங்களேன். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, consider following statement about வந்து sea boat in India. There are வந்து 4 major and 25 வந்து minor sea boat in India ன்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகும். ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, நமக்கு வந்து நிறைய வந்து என்ன ஸ்டேட் வந்து கோஸ்டல் இருக்கு. ஒன்லி 4 தான் வந்து என்ன மேஜர் போர்ட்டா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாவே உங்களால ஈஸியா என்ன பண்ணுவோம்னா ஆன்சர் கிட்ட நெருங்க முடியும், ரைட்டா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல தப்பா வரும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் ஏயும் சியும் வந்து எலிமினேட் பண்ணலாம். எய்தர் வந்து என்ன பியா இருக்கும் இல்லாட்ட டியா இருக்கும். இப்ப என்னன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. ஏன்னா ரெண்டுலயுமே வந்து 3 தான் இருக்கு. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணா மட்டும் போதும். அது தப்பா ரைட்டான்னு பார்த்தனா என்னால ஆன்சர் கொண்டு வர முடியும், ரைட்டா. இப்ப மேஜர் போர்ட் ஆர் அண்டர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. இது ஜெனரலிஸ்டிக்காவே கரெக்டா தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. மேஜர் போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேஜர் போர்ட் அப்படின்னு வந்தாவே யாரு கீழே வந்துடும், யூனியன் கவர்மெண்ட் கீழே வந்துடும். ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்தாவே என்ன வந்துருது, கண்டிப்பா மினிஸ்ட்ரி வந்து உள்ள வருது. அந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே தானே இருக்க போகுது. அப்ப என்ன சொல்லலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா வரும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னாவே எனக்கு ஆன்சர் வேணும் டி தான் வரும். 2, 1, 3. 3 பண்ணும். மைனர் போர்ட்ஸ் ஆர் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் மெரிடைம் வந்து போர்டோட வந்து ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க. டெஃபினட்டா மேஜர் போர்ட் யூனியன் கவர்மெண்டா இருந்துச்சுன்னா மைனர் போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டா இருக்க போகுது. அதுவும் ஜூரிஸ்டிக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. சோ இதை வச்சு நம்மளால வந்து என்னன்னா லாஜிக்கலாவும் ஆன்சர் பண்ண முடியும். சோ இதோட ஃபேக்சுவல் வந்து எல்லாத்தையும் பார்த்தோம். இந்தியா வந்து என்னன்னா எத்தனை மேஜர் போர்ட் இருக்குன்னு பாருங்க.
12 மேஜர் போர்ட் இருக்கு. நான் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்க வந்து கொடுத்துருக்கேன். கண்ட்லா போர்ட் வந்து குஜராத்ல இருக்கும், மும்பை இருக்கு. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு வந்து போர்ட்டும் மர்முகா போர்ட் இருக்கும், நியூ மங்களூர், கொச்சின். அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் இருக்கும். 3 மேஜர் போர்ட் இருக்கும். ஒன்னு எண்ணூர் இருக்கும், சென்னை இருக்கும், இன்னொன்னு வந்து என்ன நம்மளோட தூத்துக்குடி போர்ட், அதாவது வாவோ வந்து சிதம்பரநாத் போர்ட் இருக்கும். அடுத்து வந்து விசாகப்பட்டினம் முடிச்சிருக்கும், பிரதீப் போர்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து கொல்கத்தா போர்ட், அதே மாதிரி போர்ட் பிளேயர் எல்லாமே இம்பார்ட்டன்ட் வந்து மேஜர் போர்ட்ஸ். அப்ப பிரசண்டா நம்ம கிட்ட வந்து 12 மேஜர் போர்ட் இருக்கு. 200க்கு மேல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஆர் மைனர் போர்ட்ஸ் வந்து நம்ம இருக்கு ரைட்டா. சோ இதை வச்சு வந்து நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வரும் ரைட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஆகும். இதுல 4 போர்ட் கிடையாது, 12 மேஜர் போர்ட் இருக்கு. நம்மளுக்கு 200க்கு மேல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் போர்ட்ஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, மிச்சம் ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ரீஜனல் பிளாக் அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன டவுட் வந்திருக்கும், இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இது ஏன் ஜியோகிராஃபில வந்து என்னன்னா நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா, இந்த ரீஜனல் பிளாக் எல்லாமே வந்து என்னன்னா எதை ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், ஜியோகிராஃபி ஸ்பெசிஃபிக்கா தான் இருக்கும் சரிங்களா. அதனாலதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப ரீஜனல் பிளாக் அதோட ஹெட் குவார்டர் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுன்னா, இந்த ஏசியான் வந்து என்னன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷனோட கோஆபரேஷன் அப்படின்னு வரும். இப்ப சவுத் ஈஸ்ட் ஏசியாவுன்னு வந்தாவே அதோட ஹெட் குவார்டர் டெஃபினட்டா வந்து ஏசியாவுக்குள்ளதான் இருக்கணும். பட் இந்த மூணையும் பாருங்க, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்ல இருக்கிற வந்து என்ன ஒரு பிளேஸா இருக்கும். பட் ஜகர்த்தா மட்டும்தான் வந்து இந்தோனேஷியா, இந்தோனேஷியாவோட கேபிட்டல் தான் வந்து என்ன ஜகர்த்தான்னு வரும். அப்ப என்ன சொல்லிடலாம், 1க்கு வந்து 4 தான் வரும். ஏன்னா ஏசியான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா, அதோட ஹெட் குவார்டர் வந்து ஜகர்த்தா. அப்ப ஆன்சர் என்ன வேணும், 1க்கு 4 அப்படின்னு வந்தாவே நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணலாம். பட் மிச்ச 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு மிச்ச ரிமைனிங் 3ஓடது வந்து என்னோட ஹெட் குவார்டர் எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும் ரைட்டா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா இங்க பார்த்தலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏசியானோட வந்து ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா ஜகர்த்தா. ஆல்ரெடி டெல்லிங் தட் இது வந்து இந்தோனேஷியால இருக்கு. இப்ப ஏசியான் கொஞ்சம் இன்டெப்தா பாத்துங்க, ஏன்னா இது அகைன் அண்ட் அகைன் வந்து நியூஸ்ல அப்பியர் இருந்தது. சோ இதுக்கான ட்ரிக் தான் வந்து எம்பிபிஎஸ் வந்து கிளிப் டிவி மொத்தம் வந்து 10 நேஷன்ஸ் வந்து பார்ட் ஆஃப் வந்து ஏசியானா இருப்பாங்க. இதுல இந்தியா வந்து பார்ட் கிடையாது சரியா. சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏசியன் மேப் ரீடிங்கா வச்சுக்கோங்க. இதுல ஸ்டார்டிங் வித் வந்து மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம், லாவோஸ், பிலிப்பைன்ஸ், அதே மாதிரி வந்து ப்ரூனை. இந்த 10 கண்ட்ரி தான் வந்து என்னன்னா ஏசியானோட வந்து பார்ட்டா இருக்கும். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வந்து ரீஜனல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னன்னா காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். சோ இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகும்போது அப்ப கிரியேட் பண்ணப்பட்டதா வந்து காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இதோட ஹெட் குவார்டர் மீன்ஸ் அது கேபிட்டல் ஆஃப் வந்து பெலாரஸ் ரைட்டா. சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் ரொம்ப ஃபேமஸான வந்து என்னன்னா ரீஜனல் ஒரு கோஆபரேஷன் சொல்லும். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து என்ன பிரூசெல்ஸ் பெல்ஜியம்ல வந்து இருக்கு. அடுத்து வந்து ஒபாக். ஒபாக் என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா வியனா. வியனா வந்து ஆஸ்திரேலியா இருக்கு. சரி ரீசெண்டா என்ன நடந்துச்சுன்னா ஒபாக்ல வந்து சில சேஞ்சஸ் வந்து நடந்தது. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வெனின்சுவேலா வந்து என்ன அப்படின்னா வெளியே போயிருப்பான். அதே மாதிரி வந்து என்னன்னா கட்டாருமே வந்து என்னன்னா வெளில போயிருப்பான். சோ அதே மாதிரி வந்து ஈக்குவேட்டர் இது எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்ஸ் பார்ட் ஆஃப் வந்து ஒபாக்கா இருந்தோம். பட் ரீசென்ட் டைம்ல வந்து என்னன்னா இந்த 3 கண்ட்ரியும் வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாங்க. இது ரீசெண்டா நியூஸ்ல இருந்து, அதனால ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க ரைட்டா. சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏசியானோட வந்து என்னன்னா ஜகர்த்தா அப்படின்னு வரும். சிஐஎஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா மின்ஸ் இருக்கு. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-3 வந்து என்னன்னா 1. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து என்ன அப்படின்னா புருசேல் வரும். அதே மாதிரி வந்து என்ன ஒபாக்கட் வந்து வியனா வரும் ரைட்டா. சோ ஆன்சர் வந்து என்ன ஏ தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, இல்ல என்ன சொல்லிக்காங்க, சோலிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இட்ஸ் a geomorphic process involving a special type of soil flow that is noticed ன்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் என்னன்னா ஜியோ மார்பாலஜி, நம்ம ஜியோ மார்பாலஜி டெஃபினட்டாவே வந்து என்ன படிச்சிருப்போம். சோ அதுல இருந்து வந்து கொஸ்டினா எடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோகிராஃபி அப்படின்னு வந்தாவே வந்து ஜியோ மார்பாலஜி படிப்போம், கிளைமேட்டாலஜி படிப்போம், அதே மாதிரி வந்து என்ன இந்தியன் பிசிக்கல் ஜியோகிராஃபி. இந்த 3 ஏரியால தான் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கறாங்க. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் சரியா. சரி இப்ப சோலிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஒன் டைப் ஆஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்ட் ஸ்லைட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்மாஃப்ராஸ்ட் ரீஜன்ல நடக்கிற வந்து என்ன அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்லைட் டைப் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் தான் வந்து சோலிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா கீழே வந்து இங்க ஒரு பெட்ராக் இருக்கும், அதுக்கு மேல வந்து என்ன லேயர்னு சொல்லுவாங்கன்னா பெர்மாஃப்ராஸ்ட் சொல்லுவாங்க. இந்த பெர்மாஃப்ராஸ்ட் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரை வந்து என்னன்னா உள்ள போறதுக்கு வந்து பர்மிஷன் பண்ணாது. அப்ப வாட்டர் உள்ள போகல அப்படின்னா இப்ப மழை பெய்யும் வச்சுக்கலாம், மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் எல்லாமே இங்கேயே வந்து என்ன அப்படின்னா தேங்க ஆரம்பிச்சிடும்.
ஒன்ஸ் தேங்கும் போது வந்து அதிகமா வாட்டர் தேங்காதுன்னா அங்க இருக்கிற சாயில் எல்லாத்தையும் என்னன்னா டிகிரேட் பண்ணி ஒரு மாதிரி கொலகொலன்னு ஆக்கிடல. ஒன்ஸ் கொலகொலன்னு ஆயிடுச்சு அப்படின்னாவே என்ன பண்ணிடுறா அதோட ஸ்ட்ராங் இருக்காது, ஸ்டெடியா இருக்க முடியாது. டியூ டு வந்து என்னன்னா கிராவிட்டினால அது எல்லாமே வந்து கீழே நோக்கி வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த சோலிஃபிளெக்ஷன். சோலிஃபிளெக்ஷன் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் லேண்ட்ஸ் எங்க நடக்கும் அப்படின்னா பெர்மாஃப்ராஸ்ட் ரீஜன்ல வந்து நடக்கும் சரிங்களா. இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கணும், பெர்மாஃப்ராஸ்ட் மீன்ஸ் வந்து இன்பெர்மிபிள் டு த வாட்டர். அதனால என்ன பண்ணும் அங்க இருக்கிற சாயில் எல்லாமே வந்து ஓவர் சாச்சுரேட் ஆயிட்டு அதே மாதிரி வந்து அந்த சாயில் இருக்கிற எல்லாமே என்ன வேணும் அப்படின்னா இந்த சாயில் டவுன் டு த ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சோலிஃபிளெக்ஷன். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சோலிஃபிளெக்ஷன் ஒரு ஜியோமார்பிக் ப்ராசஸ் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மாஃப்ராஸ்ட் ரீஜன் நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து சோலிஃபிளெக்ஷன். ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஜியோலாஜிக்கல் டைம் பீரியட் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் மார்சுபியல் சொல்றாங்கல்ல. இந்த கொஸ்டின்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு மார்சுபியல் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேலோட குரோனாலஜி ஆர்டர் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்ம கையே வைக்க முடியும். இப்ப மார்சுபியல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இட்ஸ் டைப் ஆஃப் வந்து என்ன மேமல் அப்படின்னு சொல்லுவோம். பட் நார்மலா இருக்கிற மேமலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதோட கெஸ்டேஷன்ஸ் பீரியட், அதாவது இதோட கற்ப காலம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து என்ன கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. சோ நார்மல் மேமலோட இது என்ன சொன்னா பிளசண்டா. பிளசண்டா மேமல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கற்ப காலத்தை விட இதோட கற்ப காலம் வந்து என்னன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கங்காரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ரைட்டா. ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு இதுக்காக வந்து நோட் பண்ணிக்கங்க. சரி, இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த மார்சுபியல் அப்பியர் ஆகிறதோட ஜியாலஜிக்கல் பீரியட் தான் கேட்டிருக்கான். அப்ப அந்த குரோனாலஜி ஆர்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா. ஸோ இப்போ ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா கேம்பிரியன் பீரியட். இதெல்லாம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபிஷ், அதே மாதிரி வந்து கோர்டேட்டாஸோட வந்து ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பீரியட் பார்த்தோன்னா சுராசிக் பீரியட். சுராசிக் பீரியட் ஃபர்ஸ்ட் பேர்டு டைனோசர் எல்லாமே வந்து என்னன்னா டைவர்சிட்டி வந்து அப்பீர் ஆகும். கிரிட்டேசியஸ் பீரியட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பீரியட் சொல்லுவாங்க. ஏன்னா இதுல தான் டைனோசர் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரிமேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா உருவாருக்கான இதே வந்து இந்த கிரிட்டேசியஸ் பீரியட். இப்போ நம்ம கேட்டது வந்து மஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மார்சுபியல். இந்த மார்சுபியல் எங்க இதாயிருக்கும் அப்படின்னா லோவர் கிரிட்டேசியஸ் பீரியட்ல தான் வந்து உருவாயிருக்கும். ஜஸ்ட் நாட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரூ வந்து மார்சுபியல் எங்க அப்பீர் ஆகும் அப்படின்னு பார்த்தா டியூரிங் இயர்லி வந்து கிரிட்டேசியஸ் பீரியட் அபவுட் வந்து 35 மில்லியன் இயர்ஸ் வந்து லேட்டரா தான் வந்து நமக்கு உருவாயிருச்சு சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா லோவர் வந்து கிரிட்டேசியஸ் பீரியட். இதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் மார்சுபியல் வந்து உருவாயிருக்கு. ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் இஸ் ஆர் கரண்ட் கேட்கறாங்க. பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் ஒன்றும் கிடையாது. இவங்க எது கீழே வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருவாங்க. ஸோ இவங்களோட பர்டிகுலர் ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்நேஷனல் வந்து என்னன்னா பார்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் பார்டர் பர்டிகுலரி பார்த்தோம் அப்படின்னா சைனா, பாகிஸ்தான் அங்க வந்து என்ன அப்படின்னா ரோடு கிரியேட் பண்ணி கொடுக்கறது, அதே மாதிரி அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ற ரோல் யார் பார்ப்பாங்கன்னா இந்த பிஆரோட ரோலா இருக்கும். இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ரோல் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா வச்சிருக்கோம். ஸோ பிஆர்ஓ கன்சர்ன் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வந்து ரோட் இன் ஸ்ட்ராட்டஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா. ஸ்ட்ராட்டஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவே வந்து நம்மளோட இன்டர்நேஷனல் வந்து என்ன பார்டர் வந்துடும். அதே மாதிரி வந்து நக்சலிசம் அஃபெக்டட் ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஏரியாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட வந்து ரோட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். பிஆர்ஓ அண்டர்டேக் ஸ்னோ கிளியரன்ஸ் வந்து ஹை ஆல்டிடியூட் ஏரியா. ஸோ இதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் ஏரியா அப்படின்னு வந்தாவே நம்மளோட ஹிமாலயன் ரீஜன்ஸ். ஸோ ஹிமாலயன் ரீஜனுமே வந்து பார்ட் ஆஃப் எது கீழே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா இருக்கனால அங்கேயும் வந்து யார் ரோல் இருக்குன்னா பிஆரோட ரோல் இருக்கும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி போத் 1 and 2 தான் வரும். ரைட்டா. இது அப்ளிகேஷன் ஓரியண்டா அதோட அவங்களோட அப்ஜெக்டிவ் தான் கொடுத்தனால ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ பிஆர்ஓல நம்ம அடிஷனல் என்ன லேர்ன் பண்ண வேண்டியதுன்னா பிஆர்ஓ என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டடி பாடி சொல்றாங்க. ஸ்டாட்டிஸ்டடி பாடினா பார்லிமெண்ட் வந்து என்னன்னா ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணி அதன் மூலம் வந்து என்னன்னா இந்த பிஆர்ஓ கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட இது யாரு கீழே இருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இருக்கு. அடுத்து இம்பார்ட்டன் நம்ம பார்க்க வேண்டியது இதோட ஆரிஜின், அதாவது ஃபார்மேஷன் இயர் வந்து 1960 அப்படின்னு சொல்றாங்க. இதோட மோஸ்ட் ஆஃப் த ரோல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் மெயின்டைன் வந்து ரோடு நெட்வொர்க் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வந்து இன்டர்நேஷனல் பார்டர் ஏரியா அண்ட் ஃப்ரெண்ட்லி வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ நாத்துல வச்சுக்கங்க. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்கமிங் எக்ஸாம்ல கேட்கறது சான்சஸ் இருக்கு. ரைட்டா. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் போத் 1 and 2 தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ நம்மளோட கடைசி கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ஆஃப் நேஷன்ஸ் ஆர் மெம்பர் ஆஃப் வந்து பிம்ஸ்டெக் இனிஷியேட்டிவ் சொல்றாங்களே. இப்ப பிம்ஸ்டெக்ல வந்து என்னன்னா மொத்த டோட்டல் மெம்பர் வந்து 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர் யாருன்னு தெரிஞ்ச இந்த கொஸ்டின் ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மேப் ரீடிங் கொஸ்டின் தான். இப்ப பிம்ஸ்டெக்கோட வந்து என்னன்னா ஃபுல் ஃபார்ம் பாக்குறேன். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கானமிக் கோஆபரேஷன் இருக்குல்ல. இந்த பேர்லயே இருக்கு பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ். அப்ப பே ஆஃப் பெங்கால் ரீஜனுக்கு கீழே இருக்கிற கண்ட்ரி தான் வந்து இதோட மெம்பரா இருக்க போறோம். ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்தியா மெம்பரா இருப்பான்.
ஸ்ரீலங்கா மெம்பரா இருப்பான், பங்களாதேஷ் மெம்பரா இருக்கும், மியான்மர் மெம்பரா இருக்கும், அதே மாதிரி தாய்லாந்து. ஆத்தர் வச்சுங்க தாய்லாந்து தான் இந்தோனேஷியா வந்துன்னா இதுல வந்து ஜாயின் ஆகல ரைட்டா. ஏன்னா அங்க ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா இந்த 5 கண்ட்ரியோட சேர்த்து நேபாள் பிளஸ் வந்து பூட்டான். இந்த 2 கண்ட்ரி ஏன் வந்து என்ன வருதுன்னா இது பே பெங்காலோட வந்து என்ன அப்படின்னா பார்டர் ஷேர் பண்ணல. பட் இருந்தாலும் ஏன் வருதுன்னா இந்தியா வந்துன்னா பேசேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த 2 கண்ட்ரிக்கு. அதனால என்ன சொல்லலாம் மொத்தம் 7 கண்ட்ரி வந்துன்னா பார்ட் ஆஃப் வந்துன்னா பிம்ஸ்டெக் இருக்கு. இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ்மே வந்து நான் எம்பிபிஎஸ் வந்து N80 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்பிபிஎஸ்க்கு வந்து எம் ஃபார் மியான்மர், பி ஃபார் பங்களாதேஷ், பி ஃபார் பூடான், எஸ் ஃபார் வந்து ஸ்ரீலங்கா, N80க்கு வந்து நேபாள், இந்தியா அண்ட் தாய்லாந்து ஒரு ரைட்டா. இது வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த இந்தோனேஷியாவும் இருக்கு. பட் இந்தோனேஷியா நாட் அ பார்ட் ஆஃப் வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் வராது. அது மட்டும் நீங்க வந்து என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரைட். இப்ப கொஸ்டின் வாங்கினேன். அவன் என்ன கேட்டிருக்கான்? மெம்பர் அப்படின்னு தானே கேட்டிருக்கான். சோ மெம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க என்ன சொன்னா பங்களாதேஷ் இருக்கு, பூட்டான் இருக்கு, நேபாள் இருக்கு, இந்தியா இருக்கு அண்ட் ஸ்ரீலங்கா. சோ இந்த 5 கண்ட்ரியுமே என்னன்னா பார்ட் ஆஃப் அந்த பிம்ஸ்டெக் தான். ஆனா மொத்த கண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா 7 பேர். அதனால மிச்சம் 2 பேர் இல்ல. அதனால இது தப்பா இருக்கு. செகண்ட் பாருங்க பங்களாதேஷ், பூடான், நேபாள், இந்தியா, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி தாய்லாந்து, மியான்மர் இதுதான் வந்து கரெக்டான இருக்கு. சோ அதனால வந்து ஆன்சர் பி தான் வரும். இப்படி இருந்தாலும் சியும் டியும் பார்த்தோம். சில பாருங்க பங்களாதேஷ், பூடான், நேபாள், இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ் நாட் பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா பிம்ஸ்டெக் கீழ வராது. பட் மால்தீவ்ஸ் எது கீழ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சார்க்கு கீழ வரும். அதோட வந்து என்னன்னா நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும் ரைட்டா. சோ அதனால இது வந்து வராது. டி பாருங்க பங்களாதேஷ், பூடான், நேபாள், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி மிஸ்டேக் அதை பண்ணிட்டு போயிடும். இந்தோனேஷியா வரும் ஏன்னா பே பெங்கால் கீழ வரும் நினைச்சு போறோம். பட் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா நாட் பார்ட் ஆஃப் வந்துன்னா பிம்ஸ்டெக் கீழ வராது. அதனால இதுவுமே தப்பு. ஆன்சர் என்ன பி தான் ஒரு ரைட்டா. சோ இதோட நம்ம 2022ல ஜியோகிராஃபில என்னென்ன கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு என்டையரா பார்த்துடும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.